ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை எதுவும் பாதிக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி கெட்டுப்போன பழங்களோ எலி தின்ன பழங்களோ இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டா நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் யாருக்காக இருந்தாலுமே உடம்பு சரியில்லாமல் அது லெப்டோஸ்பைரசிஸ்லாம் வந்ததுன்னா நம்ம காப்பாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த சீசனை பொறுத்தவரையில் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறது விரும்புறது என்னன்னா, உணவு பாதுகாப்பு துறையில் இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிடாம எந்த இடத்துல கட் பண்ணி ஈக்களோ இல்லை பூச்சிகளோ இல்லை எலிகளோ கடிக்காத இருக்கிற மாதிரி பழங்களா இல்லை இந்த பழங்களை வந்து பத்திரமா அவங்க பாதுகாக்கிறாங்களா பார்த்துட்டு பிறகு சாப்பிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த பழங்கள் சாப்பிடும் பொழுது கையில் கொஞ்சம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ ஏதோ ஒரு துணி இருந்தால் கூட அப்படியே தொட்டு பாருங்க. கையில் வந்து இருக்கா, கையில் ஏதாவது சிவப்பு கலரில் ஒட்டுதான்னு மட்டும் பாருங்க. இல்லை சுவை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, சக்கரைப்பாக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அந்த பழத்தை வாங்க வேண்டாம். ஏன்னா அது வந்து கலர் ஆட் பண்ண பழமாக இருக்கும். ஏன்னா நிறைய பழங்கள் இப்போ வர வர இன்னும் ஃபுல்லாக முத்தின பழமாக நமக்கு வராது, பழுத்த பழமாக இன்னும் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனால் இப்போ வர்றதெல்லாம் பார்த்தோன்னா காய்கள் முக்கா காய்களாக தான் வருது, அரை காய்கள். அது வந்து டேஸ்ட் இருக்காது. அந்த டேஸ்ட்டுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊசியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி கலரை வந்து உள்ளுக்கார இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரைப்பாவும் இனிப்பாக இருக்கும், கலராகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பாருங்க. வேணும்னா ஒரு பழமா நீங்க எடுத்துட்டு ஒரு நல்ல பழமா, ஒரு அடியில் இருக்கக்கூடிய பழமா, எலிகள் கடிக்காத பழமா இல்லை பெருச்சாலி கடிக்காத பழமா பார்த்து ஒரு பழமா வாங்கி அதில் கட் பண்ணி மீதி கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். இதனால ஒரு தவறும் கிடையாது.